வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் தாவேக மற்றும் திமுகவினர் போலீசார் முன்னிலையில் மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினர் மோதிக்கொண்டதன் முழுமையான பின்னணி என்ன? கடந்த சனிக்கிழமை கரூரில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் விஜய்க்கு எதிராக மாணவர் சங்கம் என்ற பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு வருகின்றன. அதன்படி வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பங்களாமேடு பகுதியிலும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தகவல் கேட்டு கொந்தளித்த தாவேகா தொண்டர்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்தனர். போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்த திமுக நிர்வாகிகளுடன் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றனர். ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. போலீசார் முன்னிலையிலேயே இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இந்த மோதல் சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் தங்கள் மீது திமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறி தாவேகாவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். திமுக நிர்வாகிகள் கைது செய்ய வலியுறுத்தி சாலை நடுவே அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.